ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இரு எண்களை எப்படி ஒப்பிட்டு பாக்குறது அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். பொதுவா இரு எண்களை ஒப்பிட்டு பாக்குறதுக்கு 3 வகையான குறியீடுகளை நம்ம பயன்படுத்துறோம். அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஈக்குவல். ஈக்குவல் அப்படின்னா என்னன்னா சமம். ரெண்டு எண்களுமே ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னா அதோட மதிப்புகள் சமமா இருந்தா அதை நம்ம ஈக்குவல் சமம் அப்படின்ற குறியீடுல குறிப்போம். அடுத்து பாத்தீங்கன்னா லெஸ் தென். லெஸ் தென் இதுதான் லெஸ் தெனோட சிம்பிள். லெஸ் தென் லெஸ் LESS ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்படி இருக்கு எல். அப்போ அந்த ஷேப்ல இருந்தா இது நம்ம லெஸ் தென் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா இதை விட குறைவு அப்படின்னு அர்த்தம். அதாவது ரெண்டு எண்கள் கொடுத்திருக்காங்கன்னா இந்த நம்பரை விட இந்த நம்பர் கம்மி அப்படின்னு சொல்லும் பொழுது லெஸ் தென் அப்படின்ற சிம்பிளை நம்ம யூஸ் பண்ணுவோம். இது எப்படி இருக்கு, இப்படி ஒரு வாய் மாதிரி இருக்கு இல்லையா, இது ஓப்பனா இருக்கிறது எப்பவுமே பெரிய நம்பர் தான் இருக்கும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த சிம்பிள் பேரு கிரேட்டர் தென். இது இப்படி இருக்கு, இது அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு. இதுக்கு பேரு கிரேட்டர் தென். இதை விட அதிகம் அப்படின்னும் போது இந்த சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ இதுல பெரிய நம்பர் எங்க இருக்கும், வாய் எங்க ஓப்பனா இருக்கும் அந்த இடத்துலதான் பெரிய நம்பர் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ சில எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாம். இப்போ இந்த சம் பாருங்களேன். இங்க 50 இருக்கு, இங்க 100 இருக்கு. எது பெருசு? பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது 100 தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டும் சமம் கிடையாதுன்னு தெரியுது. அப்போ 100 பெருசுனா நம்ம என்ன சிம்பிள் யூஸ் பண்ணணும்? 50 லெஸ் தென் 100 அப்படின்னா என்ன அர்த்தம்? 50 அப்படின்றது 100ஐ விட குறைவு அப்படின்னு அர்த்தம். எது பெரிய நம்பரா இருக்கோ அந்த பக்கம் தான் இந்த வாய் ஓபன்ல இருக்கு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 50 லெஸ் தென் 100, 100 விட 50 கம்மி, 100ஐ விட 50 குறைவு. அப்போ அதுக்கு இந்த சிம்பிள் தான் போடணும். ஈஸியா இருக்கா? இதே மாதிரி சில சம்ஸ் பார்க்கலாமா? இப்போ இந்த கணக்கு பாருங்க. ரெண்டு பக்கமும் 10 10 10 10 இருக்கு. அப்போ ரெண்டுமே சமமா இருக்கு. ஈக்குவல் அப்படின்னா என்ன சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணுவோம்? இந்த ஈக்குவல் சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் இந்த சம் பாருங்க. இங்க 20 இங்க 30, 20 30. எது பெருசு? 30 தான் பெருசு. 30 பெருசுனா அந்த சைடு தான் மவுத் ஓபன்ல இருக்கணும். அப்போ லெஸ் தென் சிம்பிள் நம்ம போடணும். 20 லெஸ் தென் 30, 30ஐ விட 20 கம்மி குறைவு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்க. இது 23, இது -23. ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. ஏன்னா இது பிளஸ்ல இருக்கு, இது மைனஸ்ல இருக்கு. அப்போ ரெண்டும் சமம் கிடையாது. ஓகே, சமம் கிடையாதுன்னு தெரியுது. இதுல எது பெரிய நம்பர்? பாசிட்டிவ், பிளஸ்ல உள்ளதுதான் பெருசு. அப்போ 23 தான் பெருசு. அப்ப 23 கிரேட்டர் தென் -23. 23 அப்படின்றது -23ஐ விட அதிகம் அப்படின்னு அர்த்தம். எது பெரிய நம்பரா இருக்கோ அந்த சைட் மவுத் ஓபன்ல இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த சம் பாருங்க. 55 32. எது பெருசு? 55 தான் பெருசு. ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. அப்ப 55 தான் பெருசு அப்படின்னா 55 கிரேட்டர் தென் 32. 32 விட 55 பெருசு. அப்ப இந்த சிம்பிள் யூஸ் பண்ணணும். இந்த சம் பாருங்க. 40 40. ரெண்டும் சமம், ஈக்குவலா இருக்கு. அப்ப என்ன சிம்பிள் யூஸ் பண்ணணும்? ஈக்குவல் சிம்பிள். ரெண்டும் சமம், இந்த சிம்பிள் தான் யூஸ் பண்ணணும். ஈஸியா இருக்கா? இதே மாதிரி ரிலேட்டடான சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. பாய்.